சென்னை தியாகராயர் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நல்லக்குன்னு உடலுக்கு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர். வணக்கம் சார், விவரம். மூத்த கம்யூனிச தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். நல்லக்கண்ணுவினுடைய ஐயா அவர்களுடைய உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். சுதந்திர போராட்ட வீரராக முதுபெரும் அரசியல் தலைவராக தமிழகத்தில் பல்வேறு வகையில் மக்கள் பணியாற்றி இருந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் உயிரிழந்திருந்தார். கடந்த 3 நாட்களாகவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாலும் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறைகளை உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் இன்று பிற்பகல் உயிரிழந்திருந்தார். பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பலரும் தங்களுடைய அஞ்சலியை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகமான மாநில தலைமையகமான பாலன் இல்லத்திற்கு வருகிறது. இப்பொழுது மலர் மாலையிட்டு தியாகி நல்லக்கண்ணு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார். விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஆனந்தன், ஆதவர்ஜனா உள்ளிட்டவர்களோடு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அடுத்தடுத்து பாலன் இல்லத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள். சற்று முன்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் வருகை தந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகள் பலரும் வருகை தந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். நாளை மாலை வரை நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகமான தியாகராய நகர் பாலன் இல்லத்தில் வைக்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு ஊர்வலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவருடைய உடலை சுமந்து சென்று ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு உடலை வழங்க இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேரில் விஜய் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பலரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். நல்லக்கண்ணு அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கும் இப்பொழுது அஞ்சலி செலுத்தி மலர் மாலையிட்டு விஜய் இங்கிருந்து புறப்பட்டு இருக்கின்றார். விஜய் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அடுத்தடுத்து வருகை தருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகை தர இருப்பதால் நாளைய தினம் முழுவதுமாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பொதுமக்கள் நல்லக்கண்ணு அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரும் வருகை தரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைய தினத்தை பொறுத்தவரை அரசு சார்பில் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் தொடங்க இருக்கின்றது. இறுதி ஊர்வலத்தை பொறுத்தவரை பாலன் இல்லத்திலிருந்து தொடங்கி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வரை ஊர்வலமாக அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. சென்னை மாநகர மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்களும் நாளைய தினம் வருகை தந்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். மேலும் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகள்.